Guys, good evening, good evening, good evening. So, யாரெல்லாம் லைவ் வந்துட்டீங்களோ டக்குனு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ் யாரெல்லாம் லைவ் வந்தாச்சு? ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, guys. Hi, Janani. Good evening. Hi, Abita. Good evening. So, வேற யார் வந்துட்டீங்க லைவ்? டக்குன்னு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். குட் ஈவினிங் அமிதா. எஸ் லைவ் டக்குன்னு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எது வரைக்கும் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டீங்களா? ஸோ மாடுலஸ் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி polar and Euler's form of complex numbers and then de Moivre's theorem. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பேரலாக போகணும். இந்த ரெண்டுமே ஒட்டுக்கா படித்தா மட்டும்தான் நல்லா புரியும். சரியா? ஸோ ஏன் அப்படி? பிகாஸ் இங்கே de Moivre's theoremன்றது போலார் ஃபார்மில் இருக்கப்ப மட்டும்தான் வில் பி யூஸிங் இட் டைரக்ட்லி. இல்லாமல் ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா வில் பி கன்வெர்ட்டிங் தட் போலார் ஃபார்ம் அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு மாத்தினதுக்கு அப்புறமா தான் de Moivre's தியரம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ எஸ் லைவ் வந்துட்டீங்கன்னா ஹாய் சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல எல்லாரும் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் சாப்டர்ல என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க. ஸோ குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு தேர்ட் சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? அப்ப போலார் அண்ட் Euler's ஃபார்ம். எஸ், அண்ட் தென் வில் பி கோயிங் வித் de Moivre's. ஓகே, ஸோ இதை ரெண்டை இன்னைக்கு பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, போலார் அண்ட் Euler's ஃபார்ம். இந்த போலார் ஃபார்ம்ன்றது ஒன்றும் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நார்மலா we had 3 ஃபார்ம்ஸ், ரைட்? என்ன ஃபார்ம்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அண்ட் அதுக்கப்புறமா போலார் ஃபார்ம் அண்ட் Euler's ஃபார்ம் இருக்குன்னு நமக்கு தெரியும். எஸ். ஸோ அதில் இப்போ போலார் ஃபார்ம்ன்றது இட் வில் பி லைக் z is equal to r into cos theta plus I sin thetaவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி காலிங் இட் ஆஸ் போலார் ஃபார்ம். இந்த போலார் ஃபார்ம் வச்சு போலார் கோஆர்டினேட்ஸ் வச்சுலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தீங்களா? ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம், ஷேர் ஆயிருந்தது, பார்த்தீங்களா? எப்படி நார்மலாக ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்லேருந்து போலார் கோஆர்டினேட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எஸ் நோ? எஸ், பாத்தீங்களா? ஸோ இதுதான் நார்மலா நம்ம போலார் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுல ஆர்ன்றது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஆர்? ஆர்ன்றது என்ன? மேக்லா இன்னைக்கு மென்டிக்வஸ் இல்லை, பட் நெக்ஸ்ட் கிளாஸ் லெட்ஸ் ஹேவ் த மென்டிக்வஸ் ஃபார் சாப்டர் 2 வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து லெட்ஸ் ஹேவ் குவார்டர்லி ரிவிஷன். குயிக்கா தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் எல்லாத்துலயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா பார்த்து முடிச்சிடலாம். சரியா? எஸ். ஓகே, சொல்லுங்க. ஆர்னா என்ன? ஆர்னா என்ன? வாட் இஸ் ஆர்? ஆர்னா which is nothing but modulus for the z value இல்லையா? ஸோ ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். ஸோ மாடுலஸ் தான் ஆர்ன்றது. அண்ட் தீட்டான்றது என்ன? அந்த நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஜியோமெட்ரி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வச்சு நம்மளால ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஹாய் ரைசன், குட் ஈவினிங். எஸ். ஸோ அதில் அந்த ஆங்கிள் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தீட்டா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ். ஸோ இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர்ன்றது என்னது? ஸோ ஆர் இஸ் த modulus value for z, and then theta is called what? Argument. ஓகே, ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் zன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுலேயே ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்று பிரின்சிபல் ஆர்குமெண்ட், இன்னொன்று ஆர்குமெண்ட். வாட் இஸ் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இஸ் கால்ட் ஆஸ்? பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை எப்படி நம்ம நார்மலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ யூல் பி ஹேவிங் தீட்டா அண்ட் ஆல்ஃபா இல்லையா? ஸோ இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. தீட்டா இருக்கும், ஆல்ஃபா இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ ஆல்ஃபா வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவீங்க. இந்த ஆல்ஃபா வேல்யூக்கான ஃபார்முலா என்ன? tan inverse of mod y by x. அண்ட் இதில் இருந்து அக்கார்டிங் டு த குவாட்ரண்ட் உங்களோட தீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா? எஸ். தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்ல என்னது சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா வேல்யூ என்னவா இருக்க போகுது?
Yes, what is the value for theta in the second quadrant? So இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால போலார் ஃபார்முக்கு எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுல இருந்து டி மோவியஸ் தியரம்லாம் போக முடியும். pi minus theta, super reason, yes. So நமக்கு theta value second quadrant இருக்கு அப்படின்னா this will be pi minus alpha. So இதே third quadrant இருந்துச்சுன்னா first quadrantல you all know theta is equal to alpha ன்னு. Yes, so if it is in third quadrant இருந்துச்சுன்னா what is the value for it? Theta value will be what is the theta value? Alpha minus pi, superb. And in fourth quadrant, theta value is going to be minus alpha, superb, super megla, super reason, yes. So theta is equal to minus alpha தான் fourth quadrantல. இதை வச்சு தான் நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ இங்கே பாருங்க ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ் இது எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்றது தான் ஆக்சுவலி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸாக எழுத முடியுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபில் பிளாட் பண்ணுவோம் இல்லையா? எஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் பீக் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், இட் இஸ் த மாடுலஸ் பார்ட், கரெக்டா? ஸோ இங்க ஆர்ன்றது தான் அந்த மாடுலஸ் which is the distance between that origin to that point. Point is nothing but the complex number ஓட yes point value, okay? ஸோ அதுக்கப்புறமா இந்த தீட்டா எங்கிருந்து வந்தது, it is the angle made by this இந்த வேல்யூ இந்த லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா, அந்த ஓபின்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அஸ் அ வெக்டார் ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த வெக்டாருக்கும் இந்த கீழே இருக்கிற ரியல் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் என்னது, இட் இஸ் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஸோ அதை வச்சு தான் இப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வீல் பி கெட்டிங் வித் திஸ். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க, இங்கே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் யூ வில் பி கெட்டிங் வாட் வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம், cos theta value and sin theta value find பண்ணுவீங்களா? cos theta is adjacent by hypotenuse இல்லையா? So you will be getting x by r, இங்க you will be getting y by r. So from this x ஓட value will be equal to r cos theta, இங்க இருந்து y ஓட value will be r sin theta. இப்படி தான் இந்த values எல்லாம் வந்துச்சு. and நார்மலா நமக்கு z is equal to x plus iy இருக்கு அப்படின்னா இந்த xக்கு பதிலா r cos thetaவும் plus i into r sin thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா இது ரெண்டுலேருந்து காமனாக ஆரை எடுத்ததுலேருந்து தான் நமக்கு போலார் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து தான் நமக்கு போலார் ஃபார்ம் ஆயிருக்கு. இது புரிஞ்சா? எஸ். இஸ் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் ஃபார் யூ கைஸ்? தெளிவாக இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சா? ஹாய் சரோ, அப்பப்போ வந்து அட்டண்டன்ஸ் மட்டும் போயிட்டு போகிறீங்களா, இருக்கேன் நான் அப்படின்னு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை வச்சு தான் அடுத்து நமக்கு சம்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஆயிலஸ் மெத்தட்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ அந்த ஆர்குமெண்ட் வச்சு சூப்பர் ரீசன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டம்ல என்ன போர்ஷன்ஸ் இருந்தது? சாப்டர் 1, 2, 3 ரீசன். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா எது, அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் ஆர்க் இசட் அண்ட் வாட் இஸ் ஆர்க் இசட். இது ரெண்டில் எது தீட்டா எது ஆல்ஃபா சொல்லுங்க? விச் ஒன் இஸ் ஆல்ஃபா? சூப்பர் ரீசன், சூப்பர். 1, 2, 3ல சூப்பர். எஸ் சொல்லுங்க, இதில் எது தீட்டா, எது தீட்டா வேல்யூ, எது ஆல்ஃபா வேல்யூ? எஸ். ஸோ யூ வில் பி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு 4 குவாட்ரண்ட்டுக்கு தனித்தனியாக ஃபார்முலாஸ் இருக்குன்னு. எஸ் ஆர் நோ? ஸோ which is arg z, small arg z and which is the capital arg z? இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் காலேஜ் வந்து கூட இருந்துச்சு. ஸோ do you have clear idea about this? எது? ஓகே, tell me, இதுக்கு எது வேல்யூ, தீட்டாவா ஆல்ஃபாவா? which is principal ஆகும்? சூப்பர் சரோ, சூப்பர். எஸ் சொல்லுங்க, which one? okay சரோ, then சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. which one is principal argument, தீட்டாவா ஆல்ஃபாவா?
இதெல்லாம் சிம்பிளான questions, but you have to know. Yes, which one is principal argument? Theta. Okay. So இதுக்கு தான் நம்ம four values எடுத்துக்கிட்டோம். Okay, நார்மலா இந்த arg zல இருந்து இந்த principal arg z கிடைச்சிச்சு அப்படின்னா then you have to add 2n pi. 2n pi ஏன் அதை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா theta வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த theta வேல்யூன்றது மைனஸ் பைக்கும் பிளஸ் பைக்கும், அதாவது 180 that is minus 180 to 180 தான் வந்து அதோட வேல்யூஸ் இருக்கும் சரியா. ஆனா இந்த ஆல்பா வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆல்பா வேல்யூஸ் யூல் பி ஹேவிங் ஃபார் என்டையர் எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் போனாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அதனால தான் 2n பையை நம்ம அங்கே ஆட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் RZ, that is normal argument and the principal argument. Okay va. So இது கண்டிப்பா தரவா தெரிஞ்சிருக்கணும். Okay, let's move on to the Euler's form. So what is Euler's form then? Euler's form ன்றது Z is equal to R into cos theta plus I sin theta னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. So here இந்த cos theta plus I sin theta we can write it as e power I theta, and when the modulus value is 1 then you will be calling this as Euler's form. So z is equal to e power I theta, which is simply z is equal to cos theta plus I sin theta is what? It is the Euler's form of a complex number. So இப்ப complex number க்கு 3 forms in கேட்டா you should know what are the 3 forms? Rectangular form, then polar form, then Euler's form. Okay, and the மூணு form ஓட general form என்ன தெரிஞ்சிருச்சா? Z is equal to x plus iy, and then z is equal to r into cos theta plus I sin theta. அதுக்கப்புறமா Euler's formனா it is z is equal to r into cos theta, sorry, z is equal to e power I theta. ஓகேவா, இது மூணு ஃபார்ம் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? எஸ். ஸோ இதுக்கப்புறமா let's start with the sums. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ √3 minus I அப்படின்னு z is equal to கொடுத்துருக்காங்கன்னா இதிலிருந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ போலார் ஃபார்ம்னா என்ன சேஞ்ச் பண்ணோம்? z is equal to r into cos theta plus I sin thetaன்ற இந்த ஃபார்முலாக்கு எழுதணும் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் what you have to do is first you have to find the r value. So what is the r value? What will be your r value? R is equal to root of x square plus y square, right? So it is going to be 3 plus 1. So r value என்னது? 2. Okay. So next நமக்கு theta value கிடைக்கணும். So theta value find பண்ணணும் அப்படின்னா first alpha value find பண்ணணும், which is tan inverse of y by x. So it is going to be what? Yes, reason சொல்லுங்க. இங்க alpha value என்ன வரும்? y ன்றது. So what is y? Y is 1 and x is √3, right? So இங்க சொல்லுங்க alpha value ன்றது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? So what is going to be your alpha value? Alpha value என்ன கிடைக்கும்? So it is pi divided by 6. Superb. So alpha value உங்களுக்கு pi by 6 கிடைச்சிருச்சு. Superb. So இதுக்கு அப்புறமா theta value கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first you have to find theta lies in which quadrant. அப்ப theta எந்த quadrantல lie ஆயிருக்கு? So theta lies in plus minus na எந்த quadrant வரும்? So theta lies in fourth quadrant. Yes or no? So plus minus na, that is x axis positive axis ஆகும், y axis negative axis ஆகும் எங்க இருக்கும்? fourth quadrantல தான் இருக்கும் இல்லையா? So that இங்கே எனக்கு theta value lies in fourth quadrant. So இங்க நம்ம என்ன பண்ணலாம்? So I can write theta is going to be minus alpha. Yes. So அப்ப இங்க theta is equal to minus pi by 6 ன்றது தான் நமக்கு வேல்யூவா கிடைக்கும். Yes, no? So இங்க theta value கிடைச்சாச்சு, r value கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? Just go and substitute in here. So அங்க substitute பண்ணோம் அப்படின்னா what will be the answer for you? So z is equal to 2 into cos minus pi by 6 plus I sin of minus pi by 6. இல்லையா? So இதை மட்டும் எழுதிட்டு stop பண்ணிடலாமா அப்படின்னா no, you have to add. So என்ன add பண்ணும்? 2n pi add பண்ணுவீங்க இல்லையா? So you'll be going with 2 into cos of 2n pi minus pi by 6 plus I sin of 2n pi minus pi by 6.
So this is how you have converted this z that is root 3 minus I னு கொடுத்திருந்த rectangular formல இருந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படி தான் நம்ம போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுவோம். புரிஞ்சுதா? Yes. Are you guys clear with this? எப்படி நம்ம we have converting polar formக்கு find பண்ணனும்னா இதுதான் procedure. ஒரு rectangular form கொடுத்து அத polar formக்கு change பண்ணனும் அப்படினா this is what the procedure is. Okay va? Yes. Are you guys clear with this? So how to find modulus உங்களுக்கு தெரியும், how to find argument உங்களுக்கு தெரியும். So first எடுத்தோனே எப்பவுமே இங்க டைரக்ட்டா நீங்க பண்ணக்கூடிய mistake என்ன, டைரக்ட்டா இந்த இடத்துல θ போட்டுட்டு போய்டுவீங்க. But you have to first find alpha value. Alpha valueல இருந்து இந்த கொடுத்திருக்க இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் இந்த x, y எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதுக்கான θ ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஹை மாஸ் நம்ம θ வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். இந்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு. சரியா? Yes, so after this when you substitute it and then add the general thing which is 2n pi add பண்ணனும். That's it. This is what the procedure for that is converting a rectangular form to polar form. Okay va? Are you guys thorough with this? இதுல கேட்டா மிஸ்டேக் பண்ணிட மாட்டீங்க இல்லையா? Hi Venkatesh, hi. நியூவா நம்ம கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குறேன். Okay, so let me ask you next question. இந்த sum யார் சால்வ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். So z is equal to minus 2 divided by 1 plus I root 3 கொடுத்திருக்காங்க அப்படின்னா r is z which is principal argument கண்டுபிடிக்கணும். Principal argument is what? Theta value find பண்ணனும் அப்படின்னா first you have to go with என்ன find பண்ணனும்பா? So first என்ன find பண்ணனும்? இத rectangular formக்கு first மாத்தணும். எதை? இங்க கொடுத்திருக்க இந்த complex number we have to first convert it into the rectangular form. Rectangular formக்கு convert பண்ணனும்னா கீழ இருக்க complex numberக்கு நம்ம conjugate எடுத்து multiply and divide பண்ணுவோம். இல்லையா? So இந்த மாதிரி multiply and divide பண்ணதுக்கு அப்புறமா so you'll be going with minus 2 plus 2I root 3 divided by கீழ என்னாகும் 1 square minus I root 3 the whole square இல்லையா? A plus B into A minus B formula இல்லையா? So அது படி பண்ணீங்கன்னா you'll be getting minus 2 plus 2 root 3I divided by 1 minus என்ன கீழ வந்துச்சு? Hi Jay Guru. So 1 minus 3I square na 3 into minus 1 so 1 plus 3 4 வந்துச்சா? Yes, and then when you take 2 as common, you will be getting minus 1 plus root 3I divided by 4 கிடைக்கும். So this is going to be cancelled. So the value will be minus 1 by 2 plus root 3 by 2 into I ன்றது தான் z ஓட வேல்யூ. இதை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம முன்னாடி எக்ஸசைஸ்லயே முடிச்சாச்சு. But what's the actual content here? We have to find theta. Theta find பண்ணனும்னா first என்ன find பண்ணனும் சொன்னேன்? Alpha find பண்ணனும். Alpha find பண்றதுக்கான formula tan inverse of modulus x y by x. So adukku what we have to do? We have to just simplify, substitute the y and x values here. It is root 3 by 2 divided by minus 1 by 2. Idu cancel ஆச்சுனா tan க்கு எப்போ root 3 வரும்? Tan க்கு எப்போ root 3 வரும்? pi by 3 ஆ pi by 6 ஆ? pi by 3 ஆ pi by 6 ஆ? pi by 3 ஆ pi by 6 ஆ? It will be pi by 3. Super Satish Kumar. So it is going to be pi by 3. அப்ப pi by 3 ன்றது alpha value கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் alpha-வா கேட்டிருக்காங்க நமக்கு. Principal argument தான் கேட்டிருக்காங்க. அப்ப for principal argument what we have to find? Theta value find பண்ணனும் அப்படின்னா it is going to be theta lies in the quadrant. Theta with this you have to find with this. இதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். Theta lies in the quadrant. Minus comma plus na எந்த quadrantல வரும் அது? So yes சொல்லுங்க. Minus comma plus na எந்த quadrantல வரும்? Second quadrant. Super. Second quadrantல இருக்கு அப்படின்னா then what is the formula for theta? Pi minus alpha இல்லையா? So pi minus pi by 3 substitute பண்ணீங்கன்னா you will be getting 2 pi by 3. This is what your argument value is. That's it. புரிஞ்சா உங்களுக்கு? Or else they have even asked you என்னன்னு கேட்கலாம். இந்த z கொடுத்து உங்களுக்கு போலார் ஃபார்மே மாத்துங்கன்னு சொன்னாலும் அடுத்து என்ன theta வேல்யூவே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த
form of rectangular form of complex number க்கு we'll be finding the modulus value and the modulus value which you can write the polar form. Okay, yes, so let's move on to the next. So next வேற என்ன sums பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல மெயினா உங்களுக்கு மேஜரா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so they'll be given you with ரெண்டு formulas இருக்கு. என்னென்ன formulas இருக்கு சொல்லுங்க. so ரெண்டு polar form ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல இருக்குப்பா. ஓகே, and z2 is equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. இப்படி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு in polar form. இப்படி போலார் ஃபார்ம்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா what is the formula for multiplying these two complex numbers? What is the formula for multiplying these two complex numbers? Yes, just tell me. Multiplication பண்றதுக்கு என்ன formula? And division பண்றதுக்கும் என்ன formula? So it is simply, so உங்களுக்கு என்ன கிடைக்கும்? R1, இது ஒரு normal value, இது ஒரு numerical value. So you'll be getting R1 into R2. உள்ள நீங்க term multiplication பண்ணுவீங்க இல்லையா? So it will be cos theta 1 cos theta 2 plus I cos theta 1 sin theta 2 plus I sin theta 1 cos theta 2 plus I square sin theta 1 sin theta 2 இல்லையா? So then you can write it as R1 R2 into இந்த real partலாம் சேர்த்து எழுதுங்க. இதுவும் real partல வருமா? Because I square ஓட value என்ன ஆயிடும்? It will be minus 1 மாறிடுமா? So it will be cos theta 1 cos theta 2 minus sin theta 1 sin theta 2. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து எந்த ரெண்டு டேர்ம்ஸ்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து ஐய காமனா எடுத்தீங்கன்னா you will be getting sin theta 1 cos theta 2 plus cos theta 1 sin theta 2 ன்னு கிடைக்கும் இல்லையா? Yes, so what is going to be the formula for this? இதெல்லாம் நீங்க trigonometryலயே படிச்சிருப்பீங்க இல்லையா? இதோட எக்ஸ்பான்ஷன் எதோட எக்ஸ்பான்ஷன் இது? What is the expansion of it? So it is going to be cos of theta 1 plus theta 2 and plus I of sin of theta 1 plus theta 2 ஓட values தான் இது, expansion தான் இது. So z1 z2 இந்த மாதிரி multiplicationல ரெண்டு polar form, that is ரெண்டு complex numbers உங்களுக்கு polar formல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை ரெண்டையும் multiply பண்ணனும்னா என்ன பண்ணணும்? So it is going to be of this formula. Okay, so இதை divide பண்ணா என்ன ஆகும் அப்ப? Yes, so divide பண்ணா எப்படி வரும்? So எந்த இடத்துல மட்டும் sign change ஆகும்? It is going to be R1 divided by R2 cos of theta 1 minus theta 2 plus I sin of theta 1 minus theta 2. So இதை எப்படி expand பண்ணுன்றதும் தெரிஞ்சிருக்கணும். Euler's form வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா so உங்களுக்கு R வேல்யூ வருது இல்லையா? so R1 R2 நீங்க e பவர்ல பண்ணலாமான்னு கேக்குறீங்க. பட் இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் வராது இல்லையா? இந்த எக்ஸ்பான்ஷன் வராது இல்லையா? யார் கேட்டீங்க? சதீஷ். ஏன் delete பண்ணிட்டீங்க? yes, so இதை ரெண்டையும் ப்ரூவ் பண்ணவும் தெரியணும். இதை வச்சு நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வருது பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் வருது இல்லையா? அதையும் நமக்கு ப்ரூவ் பண்ண தெரியணும். சரியா? yes, are you guys clear with this? So polar formனா என்ன? polar formல normal argumentனா என்ன? and principal argumentனா என்ன? argumentoட values எந்தெந்த quadrantsல என்னென்ன values எல்லாமே தெரிஞ்சிருச்சா? yes, are you guys clear with this? okay வா? shall we go on to the next thing? so இதுல அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் என்ன? மீதி சம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி சம்ஸ் தான். ஸோ இப்போ அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா de Moivre's theorem and its applications தான். சரி, ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ யூ கேன் நோ ஹவு டு கன்வெர்ட். ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்தா அதை போலார் ஃபார்ம் மாற்ற தெரியுது. அப்படி மாற்றினதுக்கு அப்புறமா இப் சப்போஸ் பவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இசட் கியூப் கேட்குறாங்க. ஓகே, இசட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ 3 + I அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இசட் பவர் 64 அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த 3 + I the whole power 64 இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி
பவர் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு தான் we are using de Moivre's theorem. ஓகேவா? ஸோ de Moivre's theorem எதுக்கு யூஸ் பண்றோம் தெரிஞ்சிருச்சா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவரோட இருக்கு அப்படின்னா பவர் வேல்யூஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை we are using de Moivre's theorem. ஸோ இப்போ சொல்லுங்க, இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 3+i இருக்கு இல்லையா, இந்த 3+i போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சரியா? போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஹோல் பவர் 64 எழுதுவோம். இப்போ ஸோ யூல் பி கெட்டிங் r cos theta plus i sin thetaன்ற இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருமா? ஸோ இது ஹோல் பவர் 64 இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ சிம்பிளி r பவர் 64 பிகாஸ் அது ஒரு நம்பர் பவர்ல 64 வந்துடும். ஓகே, அண்ட் உள்ளுக்குள்ள இந்த டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிளி அந்த ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? எஸ், ஆர் யூ கைஸ் கிளியர்? ஸோ de Moivre's தியரம்னா ஒண்ணுமே கிடையாது, பவர்ல இருக்க நம்பரை ஆங்கிளோட மல்டிப்ளை பண்றது தான். பட் எப்போ அது எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? போலார் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேவா? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? ஸோ de Moivre's தியரம்லாம் நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இதெல்லாம். சரியா? எஸ், ஸோ இதுலேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய சில டேர்ம்ஸ். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நார்மலாக காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என்னா இருந்துச்சு அப்படின்னா தென் யூ கேன் ரைட் இட் அஸ் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதுவீங்க. இதுதான் de Moivre's தியரம். ஓகே, எஸ், ஸோ இப்போ we are just going to find the value of 1. 1ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம் by using this அப்படின்னா what is going to be the expansion? சொல்லுங்க பார்க்கலாம். 1 இந்த மாதிரி expand பண்ணணும், இந்த மாதிரி expand பண்ணணும். what is going to be the value? what is going to be the value? so it will be தீட்டாக்கு என்ன வேல்யூ போட்டால் நமக்கு 1 வரும்? cos 0 போட்டாதான் இல்லையா? so then you can write it as cos 0 plus I sin 0. So இங்க 0 value. So sin 0 value is going to be 0. So that இப்போ 1ன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1ன்னு ஒரு நம்பர் கொடுத்து அதை நம்ம இந்த ஃபார்ம்ல மாற்றணும் அப்படின்னா we can go by the trigonometric ratios formula தெரியும் இல்லையா, அந்த வேல்யூஸ் தெரியும் இல்லையா, அதை வச்சு we can substitute it. So that it will be like this cos 0 plus I sin 0ன்னு கிடைக்கும். சரி, அதே மாதிரி I வேல்யூ கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? what can be the value? so இங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? so I value வேணும், அப்ப என்ன பண்ணலாம்? I value வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ninety போடலாம். yes, so it can be cos pi by 2 or 90 degree. okay, இப்ப cos pi by 2 plus I sin pi by 2 substitute பண்ணா you will be getting cos 90 value 0 ஆயிடும் plus I into sin 90 value வந்து நமக்கு என்ன ஆயிடும்? you will be getting 1. so அப்ப 1 into I will be I. so I into the expansion can be like this. fine. so இப்படிதான் 1 I minus I n minus 1 valuesம் நம்மளால இதுல இருந்து find பண்ண முடியும். ஓகேவா? எஸ், ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு nth roots of unity அப்படின்றது வருது இல்லையா? ஸோ nth roots of unity ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி you have to be thorough with the sums, how to solve the sums. okay, so sums இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so you will be given with, yes, நம்ம அப்படியே பார்த்த மாதிரி தான். sorry, okay, so you will be getting with 1 plus I the whole power 18 கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 1 plus Iக்கு போலார் ஃபார்ம் மாற்றுங்க. ஸோ அந்த போலார் ஃபார்ம் மாற்றுற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? R கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஆல்ஃபா தென் தீட்டா லைஸ் இன் த குவாட்ரண்ட், அதுக்கப்புறமா யூ வில் பி சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் இன் இட். ஸோ இங்கே ஐ வில் ஜஸ்ட் டைரக்ட்லி ரைட் இட். ஸோ இங்கே உங்களுக்கு போலார் ஃபார்ம் என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் √2 இன்டூ cos pi by 4 plus I sin pi by 4. okay, so I sin pi by 4 nu varudhu, the whole power 18. this is the value for z now. சரியா? so இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? so what we'll be doing is √2 க்கு power 18 தனியா போட்டுட்டு so இங்க de Moivre's theorem யூஸ் பண்ணா you will be getting cos 18 pi by 4 plus I sin
18 pi by 4 நமக்கு கிடைக்கும். சரியா? 18 pi by 4 கிடைக்கும். ஓகேவா? So here when you cancel things you'll be getting 9 by 2. இங்கேயுமே 9 by 2ன்றது நமக்கு கிடைக்கும். சரியா? So yes, root 2க்கு power 18 எடுத்தா என்ன வரும்? So you'll be getting ஒரு 2 நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it will be 2 power 9 கிடைக்கும் இல்லையா? 2 into 9 எடுக்கலாம். So root 2 square is 2 power 9 which is 512 will be the answer for this. 512 இந்த மாதிரி cos plus I signக்கு same value இருக்குன்னா you can write it as 9 pi by 2 அப்படின்னு சொல்லி இதை எழுதி முடிக்கலாம். This is what the value of this. So இப்போ power value for a complex number எப்படி find பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? Yes அனிஷா பானு, சூப்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அதுக்கு பவர்ல வேல்யூஸ் இருந்தா அதுக்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்றோம்? de Moivre's தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்றோம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? போலார் ஃபார்முக்கு மாத்தினதுக்கு அப்புறமா பவர்ல இருக்க வேல்யூவை ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? எஸ், ஆர் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் திஸ்? எஸ் ஆர் நோ? Yes, nth roots of unity, cube root of unity and fourth roots of unity இதுல ரொம்ப important. Okay, so அது இன்னொரு class. Okay, it's already 8-5. Okay, so nth roots of unity, cube root of unity and third chapter ஓட first half of the third chapter நம்ம next Monday என்ன பண்ணிடலாம்? ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? மண்டே மேக்ஸ் கிளாஸ் தான். ஓகே, மண்டே ஈவினிங் 7:30 நம்ம மேக்ஸ் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸில் இந்த nth roots of unityயும் அண்ட் தேர்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே தேர்ட் சாப்டர் பிகாஸ் இட்ஸ் ஸோ ஈஸி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த யூனிட்ஸ் அதை நான் சும்மா அதை விட்டுட்டு போனோம்னா இட்ஸ் நாட் குட். ஸோ nth roots of unity அண்ட் தென் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 3.1 to 3.3 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, are you guys are happy with the class? So இன்னைக்கு நம்ம polar form, Euler form, de Moivre's theorem எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? எஸ். ஓகே guys. So and இது lecture 4 of complex numbers. So lecture 1, 2, 3 யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. ஸோ அதுலேயுமே we have discussed. நான் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? எஸ். ஸோ கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு சம்ஸ் ஈஸியாக வந்துடும். கான்செப்ட் புரியலனா தான் சம்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தான் கான்செப்ட்ஸ் நிறையா சம்ஸ் கம்மியாக நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? எஸ். ஓகே, நாளைக்கு என்ன கிளாஸ்? ஸோ இட் வில் பி உங்களுக்கு குரூப்பில் சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஓகே, பாய். ஸோ இன்னமும் வாட்ஸ்அப்பில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த நோட்ஸ் எல்லாமே அங்கே தான் ஷேர் ஆகும். சரியா? பாய் guys, see you on next Monday. Bye bye.